எந்த சபையா இருந்தாலும் யார் கேட்டாலும் கம்பீரமாக நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய உலக புகழ் பெற்ற ஆண்டவர் பட்டம் பிழையாகி முடவாண்ட கவுண்டர் என்ற உட்பிரிவான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? 5 நிமிஷம் மட்டும் தொடர்ந்து பாருங்க. நம்ம முன்னோர்கள் செய்த அரசியலும் அதை நம்ம தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய பாரம்பரியமும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உலகம் போற்றும் நமது இந்திய திருநாட்டின் தனித்துவமே பல மொழி, உயர்வான பல பாரம்பரியம் என்று நமது பாரத அன்னைக்கு பெருமை சேர்க்கின்றன. குறிப்பாக நமது கொங்கு பாரம்பரியம் மிகவும் மகத்தானதுங்க. திறமையான உழவர்களையும், அறம் காத்த நல்ல அரசர்களையும், ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த சுதந்திர போராட்ட வீரர்களையும் பெற்றெடுத்த புண்ணிய பூமிங்க நமது கொங்கு தேசம். பண்டைய கொங்கு தேசம் நிர்வாக மேம்பாட்டிற்காக 24 நாடுகளாக வடிவமைக்கப்பட்டு கொங்கு வேளாள அரசர்கள் நல்லாட்சி புரிந்து வந்தாங்க. அந்த அரசர்கள் எல்லாரும் 24 நாட்டு அரசர்களும் அவ்வப்போது மகா சபையில் ஒன்று கூடி மக்கள் நல திட்டங்களை மேம்படுத்தினாங்க. ஊருக்கென்றே வாழ்ந்த நெஞ்சம் சிலைகள் ஆகும் என்ற கூற்றை நிரூபித்து வாழ்ந்து காட்டிய நமது முன்னோர்களில் ஒருவர் தாங்க பூந்துரை நாட்டை அரசாட்சி புரிந்த காடைக்குல கொங்கு வேளாளர் வாரணவாசி கவுண்டர். ஒரு நாள் நமது அரசர் மக்கள் நலமறிய வீதி உலா செல்றாருங்க. மக்கள் அனைவரும் அவங்க வேலைகள்ல மும்முரமாக இருக்க, மக்கள் வசிக்கும் வீதிகளில் உடல் ஊனமுற்ற குழந்தைகள் மட்டும் சரியான பராமரிப்பு இல்லாம, கல்வி அறிவு, தொழில் அறிவு போதிக்க பாடசாலைகள் இல்லாம தனித்து விடப்பட்டதை பார்த்து நம்ம அரசர் அவர்கள் மேல கருணை கொண்டு உடனே உலக புகழ் போற்றும் அற்புதமான அர்ச்சைகளை செய்ய முடிவெடுக்கிறாருங்க. அதுதாங்க முடவர் காப்பகம். இந்த காப்பகத்துல உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு உணவு, உடை, கல்வி அறிவு போன்ற அனைத்து வசதிகளும் சிறப்பாக தரப்பட்டு பராமரிக்கப்படுறாங்க. இந்த வரலாற்றை 1500லேயே பொறிக்கப்பட்ட கம்பீரமான கல்வெட்டா இன்னைக்கும் நமது ஈரோட்டில் அரசு மருத்துவமனை அருகே உள்ள கலைமகள் கல்வி நிலையத்துல கலைக்கூடத்துல சென்று பார்க்கலாம். கலைக்கூட ஆராய்ச்சியாளர்கள் விளக்கங்களோடு கொடுத்த பேட்டியை நீங்களும் பாருங்க. என்ன செய்தியை சொல்லுதுன்னு சொன்னா, பூந்துரை பகுதியை அரசாண்ட மன்னர் ஒருவர் காடைக்குளத்தை சேர்ந்தவர், வாரணாசி கவுண்டருக்கு பேரு. அவர் கிபி 16ஆம் நூற்றாண்டிலேயே முடவர்களை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தியிருக்காரு. அதற்காக 8000 பொன் மதிப்புடைய 7 கிராமங்களை இவர் அளிச்சிருக்காரு. அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் அவங்களுக்கு நாட்டுக்கு கட்ட வேண்டிய வரியை அங்க கட்டாம பிரவாண்டி சத்திரத்துக்கு கட்டதுக்கும் அவங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஒரு மிகச்சிறந்த பணியை காடைக்குளத்தை சேர்ந்த வாரணாசி கவுண்டர் சிறப்பாக செய்து அனைவருடைய பாராட்டினை பெற்றிருக்காரு. அந்த கல்வெட்டை பார்க்கணும்னா நீங்க கலைமகள் கல்வி நிலையத்துக்கு வந்து பார்க்கலாம். சூரிய சந்திரன் உள்ளவரை இந்த தானம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக சூரியனுடைய படமும் சந்திரனுடைய படமும் இங்கு போடப்பட்டது. காப்பகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்பி 24 நாட்டு அரசர்களும் மகாசபையில ஒன்று கூடுறாங்க. காடைக்குல அரசரின் இந்த அரசியலை பாராட்டி கொங்கு தேசம் முழுவதும் உள்ள உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு இந்த அறத்தொண்டு கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி முழுவதும் விரிவுபடுத்துறாங்க. மிகவும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆங்காங்கு உள்ள நாடுகளில் இருந்து பூந்துரையில் உள்ள காப்பகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. இப்படித்தாங்க காடை கூட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் பெரும்பான்மையான எல்லா கொங்கு வேளாள குலத்திற்கும் விரிவானதுங்க. கொங்கு தேசம் முழுவதும் விரிவான இந்த அரசியலில் தங்களது குழந்தைகள் சிறப்பாக பராமரிக்கிறத பார்த்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், நாட்டு மக்கள் அறங்காவலர்களாக முன்னின்று இந்த அரசியலை செய்யும் நமது கொங்கு முன்னோர்களை ஆண்டவர் என்ற புகழ்ச்சி பட்டம் சூட்டி மகிழ்ந்தனர். ஆண்டவர் பட்டம் பேச்சுவாக்கில் முடமாண்டவர் எனவும், பிறகு காலப்போக்கில் முடவாண்ட கவுண்டர் என்றும் வழக்கத்துக்கு வந்துருச்சுங்க. நாட்டு மக்கள் அன்போடு செய்த மரியாதையை ஏற்கலாம், ஆனால் அர்த்தம் மாறிய உட்பிரிவான தவறை மட்டும் நாம அனுமதிக்க கூடாதுங்க. முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடோடி கதைகளாக காங்கேயம் பகுதிகளை சொல்லப்படுற ஆற்றில் பேழையில் குழந்தை வருது என்ற கதையும், பொன்வள நாடு அந்த பகுதியில் சொல்லப்படுற மர கிளை விழிந்து கதையும் நமது முன்னோர்களின் அர்ச்சைகளை மறைச்சு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தன்னம்பிக்கை கம்பீரம் தராத கதைகளாக உள்ள இந்த கதைகளை தயவு செய்து விலக்கி வைங்க. நாம் கொங்கு வேளாள கவுண்டர்களின் பாரம்பரியமே என்பதையும்
என்பதையும், சூரியன் சந்திரன் உள்ளவரை அறத்தொண்டு தொடரணும் என்ற நமது பெரியவர்களின் முயற்சியை காப்பாற்ற கடமைப்பட்டவர்கள் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு நமது உண்மை சரித்திரத்தை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கும் நமது குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தெளிவாக எடுத்துச் சொல்லி உயர்வான கம்பீரமான வளர்ச்சி பாதையில் சென்று வளம் பெறுவோம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.